ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்செய்தியாளரான தூய மார்க்குவின் விழாவை இன்றைக்கு கொண்டாடுகின்றோம். மார்க்கு 12 சீடர்களில் ஒருவர் இல்லை. இருந்தாலும் அவரை பற்றி திருத்தூதர் பணிகளிலிருந்தும் பவுலடியாரின் சில திருமுகங்களிலிருந்தும் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்தும் நாம் ஓரளவு தெரிந்து கொள்கிறோம். முதலாக அவர் எந்த அளவுக்கு மற்றவர்களை ஏற்றுக்கொண்டார், மற்றவர்களுக்கு துணை புரிந்தார் என்பது தெளிவாகிறது. ஏனென்றால் திருத்தூதர் பணி 12ஆம் அதிகாரம் 12வது திருவசனத்தின்படி அவருடைய வீட்டில் தொடக்க திருச்சபையின் நம்பிக்கையாளர்கள் வழக்கமாக கூடுவதை நாம் பார்க்கிறோம். சவுலோடும் பர்னபாவோடும் இணைந்து முதல் நற்செய்தி பணியை அவரும் தொடங்குகின்றார். ஆனால் நற்செய்தி பயணத்தின் சவால்களை, துன்பங்களை சகிக்க சக்தியற்றவராக பாதி வழியிலேயே பம்பிலியாவிலிருந்து திரும்பி போய்விடுகிறார். இதை முன்னிட்டுத்தான் 2வது நற்செய்தி பயணத்தின் போது பர்னபாவுக்கும் பவுலுக்கும் இடையே வாக்குவாதம். ஒரு பக்கம் பவுல் மீண்டுமாக நாம் மார்க்கை சேர்த்து கொள்ளக்கூடாது என்று வாதிடுகிறார். ஏனென்றால் சென்ற முறை நம்மை பாதி வழியிலேயே விட்டுவிட்டு போய்விட்டாரே என்பதற்காக. இன்னொரு பக்கம் தன்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரனை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவரை இணைத்து கொண்டு சைப்ரஸுக்கு பயணமாகிறார். பவுலோ சீலாவை கூட்டிக் கொண்டு சிரியா சிலிச்சியா பகுதிகளுக்கு பயணமாகிறார். இப்படி பவுலடியார் ஒரு விதத்தில் மார்க்கு மீது நம்பிக்கை இழந்திருந்தாலும் பின்னாட்களில் மீண்டுமாக மார்க்கை தம்மோடு இணைத்துக் கொள்கிறார். திமோத்தேயுக்கு எழுதிய 2வது திருமுகம் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், மார்க்கை என்னிடம் கூட்டிவா என்று அவர் திமோத்தேயுவிடம் கேட்பதாக. மேலும் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம், அதே போல பிலமோனுக்கு எழுதிய திருமுகம் 24வது வசனம் பவுலோடு இணைந்து மார்க்கு வாழ்த்து கூறுவதாக அமைகின்றது. எல்லாவற்றைவிட அதிகமாக மார்க்கு தூய பேதுருவுக்கு மிக நெருக்கமானவர் என்று இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டது போல என்னுடைய மகன் மார்க்கு என்று பேதுரு அவரை குறிப்பிடுகிறார். எந்த அளவுக்கென்றால் கிபி 42ஆம் ஆண்டிலேயே அவர் பேதுருவோடு ரோமையிலே உடனிருந்தார். அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்கத்தான் ஏறக்குறைய 50ஆம் ஆண்டிலே 2வது நற்செய்தியை எழுதி முடித்தார். இந்த நற்செய்தியில் பேதுருவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியத்துவத்தை வைத்து மார்க்கு நற்செய்தி தூய பேதுருவின் நற்செய்தி என்று கூட அழைக்கப்படுகிறது. ரோமையிலிருந்து அவர் எகிப்துக்கு சென்றதாகவும் அங்கே அலெக்சாண்ட்ரியா நகரத்தில் நற்செய்தியை அறிவித்து வேத சாட்சியாக அவர் தம் உயிரை கையளித்து ஆண்டவருக்கு சாட்சி பகர்ந்ததாகவும் நமக்கு பாரம்பரியம் சொல்லுகிறது. ஆண்டவரின் கட்டளையை பின்பற்றி நற்செய்தி அறிவித்த மார்க்குவின் மாதிரியை பின்பற்றி நாமும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்றுதான் இன்றைய இறைவாக்கு பகுதிகள் நமக்கு உணர்த்துகின்றன. பிரியமானவர்களே, ஒரு விதத்திலே நாம் எல்லாரும் நற்செய்திக்காக பயணம் செய்ய வேண்டியவர்கள். நமது திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த நற்செய்தி பயணத்தை பற்றி சொல்லும்போது நாம் நம்மை விட்டு வெளியே பயணிக்க வேண்டும், முதலாக ஆண்டவரோடு இணைந்திருப்பதற்காக, அவரை பற்றி கொள்வதற்காக. மேலும் பல்வேறு விதமான பயணங்கள் நிகழலாம். உடல் அளவிலே பயணம் செய்து அடுத்தவரை அணுக வேண்டி இருக்கலாம். அது முடியாத நிலையில் கூட, உதாரணமாக ஆழ்நிலை தியான மடங்களிலே உள்ளேயே இருக்கின்றவர்கள் கூட ஆன்மீக பயணம் செய்து நற்செய்தி அறிவிக்கின்றார்கள். இன்னும் ஒரு படி, எத்தனையோ பேர் தங்களுடைய துன்ப பயணத்தின் வழியாகவும் நற்செய்தி அறிவிக்கின்றார்கள். மேலும் ஆண்டவர் சொன்னார், படைப்புக்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்று. அந்த காலத்திலே பறவைகளுக்கு நற்செய்தி அறிவித்த பிரான்சிஸ் அசிசியாரை பற்றி கேள்விப்படுகிறோம். கடற்கரை மீன்களுக்கும் நற்செய்தி அறிவித்த புனித அந்தோனியாரை பற்றி கேள்விப்படுகிறோம். இன்றைக்கு இயற்கைக்கு கூட நாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டியிருக்கிறது. எல்லாவற்றையோடு அதிகமாக இயற்கையை போற்ற, மதிக்க, அதனுடைய மாண்பை உணர நாம் எல்லாரும் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு உலகம் அழிவு பாதையிலே போய்கொண்டிருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் உலகத்தை மதிக்காதது, படைப்பை தூக்கி எறிந்தது, படைப்பு பொருட்களை, இயற்கையை மாண்போடு காப்பாற்றாமல் இருந்ததுதான் காரணம் என்பதை நாம் எல்லாரும் உணர வேண்டும்.
இந்த நற்செய்தி பயணத்தினூடே நாம் தனியே இல்லை என்பதையும் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்கிறோம். பல்வேறு நிலைகளில் நற்செய்தி அறிவிப்பவர்கள், குடும்பத்தினராக இருந்தாலும் சரி, அருள் பணியாளர்களாக இருந்தாலும் சரி, அர்ப்பண வாழ்வு சபைகளைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நற்செய்தி அறிவிப்பவர்கள் அத்தனை பேரும், மேலும் அந்த நற்செய்தியை நம்புபவர்கள் அத்தனை பேரோடும் ஆண்டவர் உடனிருக்கிறார் என்பதுதான் நம்ம எல்லாருக்கும் ஆறுதல் அளிக்கின்ற செய்தி. என் பெயரால் அவர்கள் அருஞ்செயல்கள் பல செய்வார்கள், பேய்களை ஓட்டுவார்கள், பாம்புகளை கையால் பிடிப்பார்கள், கொல்லும் நஞ்சை அவர்கள் குடித்தாலும் கூட அவர்களுக்கு தீங்கிழைக்காது, முக்கியமாக எல்லாருக்கும் நலம் அளிப்பார்கள். நற்செய்தி அறிவிப்பவர்களும் நற்செய்தியை நம்புபவர்களும் மற்றவர்களுக்கு முக்கியமாக நலம் அளிக்க அழைக்கப்படுகிறார்கள். நம்முடைய பிரசன்னம், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய அக்கறை நிறைந்த அன்பு செயல்கள் அனைத்துமே மற்றவர்களை குணப்படுத்துவதில் விளங்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வலியுறுத்துகிறார். பிரியமானவர்களே, மேலும் இன்றைக்கு பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தின் இறுதி பகுதி இன்றைய முதல் வாசகமாக அமைகின்றது. நற்செய்தி அறிவிப்போரின், நற்செய்தியை கேட்போரின் மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? முதலாக நாம் எல்லாரும் மனத்தாழ்மையுடன் இருக்க வேண்டும். மேட்டிமைக்கு, அகங்காரத்திற்கு, செருக்குக்கு ஆண்டவரிடம் இடமில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கவே முடியாது. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, வாட் இஸ் ஹியூமிலிட்டி என்று. Humility is the recognition that we need God, we need others என்று. ஆண்டவர் நமக்கு எல்லாரை விட அதிகமாக தேவை, மற்றவர்கள் தேவை, உறவுகள் தேவை என்று உணர்வதுதான் தாட்சி என்பது. எனக்கு யாரும் தேவையில்லை, நானே சமாளித்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் இல்லாமல், அடுத்தவர் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை அழிவில்தான் போய் முடியும். அதனால் தான் இன்றைக்கு பேதுரு சொல்லுகிறார், தாழ்மையோடு பேசுங்கள், தாழ்மையோடு நற்செய்தி அறிவியுங்கள். மற்றொரு இடத்திலே சொல்லுகிறார், உங்களுடைய நம்பிக்கைக்கு யாராவது விளக்கம் கேட்டால் தாழ்ச்சியோடும் பொறுமையோடும் எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். நற்செய்தி அறிவிப்போரின் மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை முதலாக தெரிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக, நம்ம எல்லாருக்கும் எத்தனையோ கவலைகள் உண்டு. இன்றைக்கு பேதுரு நமக்கு கூறுகின்ற அறிவுரை சற்று ஆறுதலாக இருக்கிறது. உங்கள் கவலைகளையெல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் உங்கள் மீது அவருக்கு அக்கறை உண்டு என்று குறிப்பிடுகிறார். நம்மீது அக்கறை கொண்டுள்ள அன்பு தெய்வத்திடம் நம்முடைய கவலைகளை விட்டுவிடுவோம். நம்முடைய எதிர்காலத்தை பற்றி கவலை, பிள்ளைகளை பற்றி கவலை, நோயுற்று இருக்கிற நம்முடைய உறவினரை பற்றி கவலை, உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள். உங்கள் மீது அவருக்கு அக்கறை உண்டு. இறைவனை நம்பியிருக்க இரண்டாவதாக பேதுரு நம்மை அழைக்கிறார். அடுத்ததாக நாம் எல்லாரும் செய்ய வேண்டியது அறிவு தெளிவோடு விழிப்போடு இருக்க வேண்டுமாம். நாம் மட்டுமல்ல, இறைவனால் நம்முடைய பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்ட அத்தனை பேரும் என்ன கேட்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள், என்ன பார்க்கிறார்கள், இப்படியே நம்முடைய ஆளுமை அமைகின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு நம் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கட்சிக்கும் சிங்கம் போல தேடித் திரிகின்றது. அந்த அலகையை வல்லமையோடு எதிர்த்து நிற்க வேண்டும் என்கிறார் ஆண்டவர். அது சுலபம் அல்ல. துன்பங்கள் இருக்கலாம், ஆனால் இந்த துன்பங்கள் நிலையானவை அல்ல. சிறிது கால துன்பங்களுக்கு பின் ஆண்டவர் நம்மை சீர்படுத்தி, உறுதிப்படுத்தி, வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். இதுதான் இன்றைக்கு நமக்கு ஆறுதல் அளிக்கின்ற செய்தியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய நற்செய்தி பயணத்தை தொடங்குவோம். நம்மை விட்டு புறப்பட்டு ஆண்டவரை நோக்கி சென்று அவரோடு இணைந்திருப்போம். அடுத்தவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையால் நற்செய்தியை அறிவிப்போம். ஆன்மீக பயணம் மேற்கொண்டு ஜெபத்தினால் நற்செய்தியை அறிவிப்போம். நம்முடைய துன்பங்களின் வழியாக சாட்சி கூறி நற்செய்தியை அறிவிப்போம். தாட்சியோடு இருப்போம், ஏனென்றால் ஆண்டவர் தேவை, உறவுகள் தேவை. எல்லா கவலைகளையும் ஆண்டவர் பாதத்தில் இறக்கி வைப்போம். நம்மீது அவர் அக்கறை கொண்டிருக்கிறார். விழிப்போடு இருந்து சாத்தானை எதிர்த்து போராடுவோம். நாம் எதிர்கொள்கின்ற துன்பங்கள் வழியாக நம்மை சீர்படுத்தி, உறுதிப்படுத்தி, வலுப்படுத்தி, நிலைநிறுத்தி தக்க கைமாறு அளிக்கும் ஆண்டவரை தொடர்ந்து நம்புவோம். ஆமென்.